தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். மகளிருக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாம இருக்குது. ட்ரெயின்ல போனாங்கன்னா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரெயின்ல வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போது இவங்களுக்கு எதுங்க சார் இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? அது எதுக்கு இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க? தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கு, அவங்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. இவருக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இவர் ஒரு நடிகர் தான், தமிழ்நாட்டில் எல்லாரும் அவரை பத்தி தெரியும். அதனால இவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு எதன் காரணமா கொடுத்துருக்காங்க? இது தேவையில்லாதது. தேர்தலே சந்திக்காத தலைவருக்கு ஒயிட் பஸ் பாதுகாப்பு கொடுத்தது அவரோட பலம் என்னன்னு போய் அவங்க மேல இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஃபேமஸ் நடிகர்கள் லைக் ஷாருக் கான், சல்மான் கான் எல்லாருக்குமே இந்த பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான கமாண்டோஸ்க்கான செலவுகள் எல்லாமே அந்த யார் பாதுகாப்பு கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்க தான் அவங்களுடைய கையிலேருந்து கொடுக்கணும். இதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார். விஜய் ஒருவேளை மேபி பாதுகாப்பு கேட்டிருக்கலாம், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்கலாம். அதனால கூட இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அவர் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சினிமா துறையில இருந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கும் அரசியல்ல இருந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து நட்பணி மன்றம் அந்த மன்றத்துல இருந்து ஒரு பாதுகாவல் இருக்கும். இன்னைக்கு அரசியல்னால பல வேற இதுல இருந்து தாக்குதலுக்கு உள்ளாக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அவருக்கு வந்து செட் பிரிவு கேட்டுக்காக கொடுத்திருக்காங்க. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.